அரியலூரில் சுற்றித் திரியும் சிறுத்தையை பிடிக்க 22 இடங்களில் கேமரா பொருத்தும் பணி நடைபெறும் நிலையில் சிறுத்தையின் கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் செந்துறை அரசு மருத்துவமனை பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் உறுதி செய்தனர். தொடர்ந்து இரவு 11 மணி அளவில் அரசு மருத்துவமனை மருத்துவர் வீட்டின் அருகே சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டது. அடுத்த கட்ட நடவடிக்கையாக மயிலாடுதுறையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஈடுபட்ட ஒரு குழுவினர் செந்துறை வரவழைக்கப்பட்டு ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து செந்துறை, பொன்பரப்பி, சிறுதளவாடி, உஞ்சினி ஆகிய ஊர்களில் உள்ள முந்திரி காடுகள் மற்றும் நீர்நிலை பகுதிகளில் கேமரா பொருத்தும் பணி நடைபெறுகிறது. மேலும் பொதுமக்கள் சிறுத்தையின் நடமாட்டம் குறித்த தகவலை 6385285485 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் தெரிவிக்கலாம் எனவும், கிராம மக்கள் இரவு நேரங்களில் தனியே செல்வதை தவிர்த்து குழுவாக செல்வதுடன் கைவிளக்கம் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் மாவட்ட ஆட்சியர் ஆனிமேரி ஸ்வர்ணா அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் அரியலூர் நின்னியூர் காலனி தெருவில் சிறுத்தை கால் தடம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து சிறுத்தையை பிடிக்கும் கூண்டு நின்னியூருக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. நின்னியூர் வீரன் காலனி தெருவில் கதிர்வேல், மகாராஜன், வெங்கடாச்சலம் ஆகியோருக்கு சொந்தமான நிலத்தில் தேங்கியுள்ள தண்ணீரை குடிக்க சிறுத்தை வந்ததாகவும், இதனால் இந்த இடத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் வஞ்சினாபுரம் கிராமத்தில் உள்ள ஓடை பகுதியில் கூண்டு வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது.